அண்ணி, இந்த வெயில் செம்மையா கொளுத்துது அண்ணி. எனக்கு என்ன சில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கு. பக்கத்து கடையில வந்து ரோஸ் மில்க் விப்பாங்க. நான் வாங்கிட்டு வரேன். 2 பேர் சேர்ந்து குடிக்கலாமா? அதை எதுக்கு வெளியே போய் வாங்கிக்கிட்டு, நம்மகிட்ட தான் ரோஸ் செடி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வீட்லயே நம்ம செய்வோம். டபுள் ஓகே. ஹைஜீனிக்காவும் இருக்கும், குடிக்கவும் டேஸ்டா எதுமா இருக்கும். ஒரே கல்லுல 2 மாங்காய். கரெக்டா சொன்னேன். ரோஸ் மில்க் பண்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? நீலாமே. ஓகே. இப்போ ரோஸ் செடியில இருந்து நாங்க ரோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சோம். இப்போ பாருங்க ரோஸ் பார்க்க நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இந்த ரோஸ் வந்து அதில் இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாத்தையும் அதில் பிச்சு வேற ஒரு பவுலில் நம்ம கலெக்ட் பண்ணி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு தேவை இந்த ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும்தான். இப்போ பாருங்க இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம அந்த எடுத்து வச்சிருக்க அந்த ரோஸ் பெட்டல்ஸை உள்ள தட்டிக்கலாம். இந்த ரோஸ் பெட்டல்ஸோட சேர்ந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு பீட்ரூட் ஆட் பண்ண போறோம். கொஞ்சமா தான் பீட்ரூட் சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட சேர்ந்து கொஞ்சோண்டி மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மையாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். தொட்டு பார்த்தா லைட்டாக நறுன்னு இருக்கும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 100 கிராம் கல்கண்டு இதை இதோட தட்டிடலாம். அடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கல்கண்டு நல்லா கொதிச்சு நல்லா எசன்ஸ் மாதிரி வரும். நீங்கள் சின்ன கல்கண்டு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பெரிய கல்கண்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா உடச்சி தட்டி யூஸ் பண்ணணும். நாங்கள் வந்து சின்ன கல்கண்டு எடுத்துருக்கோம். இப்போ இந்த கல்கண்டு பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த ரோஸ் பெட்டல்ஸ் அந்த மிக்சரை உள்ள சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா கொதிச்சு நமக்கு கம்மியாகி வந்துருச்சு. அந்த லைட்டாக கம்பி பதம் வர லெவலுக்கு வந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி எசன்ஸ் வந்தனையும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த எசன்ஸை ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சனையும் அதை ஃபில்டர் பண்ணி இதை நாங்கள் வேறு ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றி வச்சுருக்கோம். அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி அந்த மிச்சம் அந்த சக்கை இருக்கும்ல, அந்த சக்கையை கீழே போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்னேகா, இந்த ரோஸ் மில்க் கேட்டது ரெடி. குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பாரு. ரோஸ் மில்க் ரெடியா? ரோஸ் மில்க் செம்ம டேஸ்டா இருந்தது.